சுகர் கட்டையும் டயட்டையும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. இன்னைக்கு டே 8. நேத்து அட்டன் பண்ண ரிசப்ஷனோட வெட்டிங்க இன்னைக்கு காலையில போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஆல்ரெடி நேத்து கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டேன். அதனால இன்னைக்கு காலையில கல்யாண வீட்ல கூட சாப்பிடாம வந்துட்டேன். பட் போகும்போது எனக்கு 2 ஸ்வீட் பாக்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த டயர்ட்ல நான் மத்தியானம் நல்லா தூங்கிட்டேன். ஈவினிங்கா தான் எந்திரிச்சேன். ஈவினிங் முழிச்சிருந்த கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டா தான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மோமோஸ் ஆர்டர் பண்ணேன். ஸ்டீம்டு மோமோஸ் லோ கேலரி தான். நான் ப்ரோட்டீனும் வேணும்னு சொல்லிட்டு சிக்கன் ஸ்டீம்டு மோமோஸ் ஆர்டர் பண்ணேன். ஸ்டீம்டு மோமோஸா இருந்தாலும் சுத்தி கொஞ்சம் ஆயிலியா தான் இருந்துச்சு. மோமோஸ் கூடவே மோமோ சாஸும் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் காரமா இருந்துச்சு. அதனால அதை சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் சுகர் கிரேவிங்கா இருந்துச்சு. அந்த டைம் தான் சரி கல்யாண வீட்டில் தான் சாப்பிடல, கல்யாண வீட்டில் கொடுத்த ஸ்வீட்டாவது கொஞ்சம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு பாதி லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டேன். நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணப்போ படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை ஜூஸ் கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி அடுத்த சுகர் கட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணேன். அது கொஞ்சம் சுமாராக இருந்ததுனால பாதி மட்டும் குடிச்சிட்டு மீதி ஃப்ரெண்ட்ஸ்டே கொடுத்துட்டேன். ஃப்ரெண்டோட ஹாஸ்டலில் இன்னைக்கு வெஜ் பிரியாணியும் எக்குன்னு சொன்னால் அதை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு ப்ரோட்டீனுக்கு கொஞ்சம் தந்தூரி சிக்கனும் வாங்கி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட்டு கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருந்தாலும் கேலரி டெபிசிட்குள்ளே சாப்பிட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம்.